வணக்கம் மக்களே. சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான முடிவுகள் எடுத்துருக்காரு. அதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கணும் அப்படின்னா விவசாயிகளோட பயிர் கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னென்னா டைமிங் வந்து கூட்டியிருக்காங்க. 4 ஷோ இருக்கிற இடத்துல 5 ஷோவாக மாற்றிருக்காரு. அதுவும் முதல் 7 நாளுக்கும் விடுமுறை இருக்கிற நாட்களும் முக்கியமான நாட்களுக்கெலாம் வந்து அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கடன் ரத்து பண்ணது தான் வந்து வேறு லெவல் சம்பவமாக பார்க்கப்படுது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா குறு விவசாயிகளுக்காக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தள்ளுபடி வந்து 50,000 வரை இருந்துச்சுன்னா முழுவதுமே வந்து தள்ளுபடி. அதேமாதிரி சிறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 50,000க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக வந்து சலுகைகள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அது வந்து ரேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கடன் தள்ளுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் வந்து பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகளுக்கு வந்து பயனடைந்துள்ளனர் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா திரைத்துறையினர் சேர்ந்தவங்களும் சரி, தேட்டர் ஓனர்ஸும் சரி, ப்ரொடியூசர்ஸும் சரி, அதே மாதிரி வந்து திரைப்பட சங்கத்திலேருந்து வந்தவங்களும் சரி, திரையரங்கு சங்கத்திலேருந்து வந்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து இதை வந்து வேண்டுகோளாக கேட்டிருந்தாங்க. இதை வந்து வலியுறுத்தியிருந்தாங்க. இன்னொரு ஷோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து. ஸோ வந்து ஒவ்வொரு தடையும் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போதும் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து வலியுறுத்தியிருந்தாங்க. இப்போ வந்தீங்க பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் கேட்கவே வேண்டாம், அப்ரோச் பண்ணவும் வேண்டாம், ஒரேடியாக வந்து சட்டமாகவே போட்டார். இனிமேல் வந்து 7 நாட்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்கள் 5 ஷோக்கள் வந்து ஓட்டப்படலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விடுமுறைகள் வந்து ஃபங்க்ஷன்ஸு, அரசு விடுமுறைகள் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தீபாவளி அந்த மாதிரி டைம்லேயும், அரசு விடுமுறை டைம்லேயும், சனி ஞாயிறு டைம்லலாம் வந்து 5 ஷோவும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 விஷயமே வந்து பயங்கரமாக வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நான் பண்ணி முடிச்சிருக்காரு சிஎம் தளபதி விஜய் அவர்கள். இந்த 2 வேண்டுகோளையுமே வந்து இமீடியட்டாக வந்து இதை ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இனி வரும் காலங்கள்லேயும் வந்து அவரோட பெண் பாதுகாப்புக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பெண் திட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார். ஸோ இனி வரும் காலங்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கோவையில் நடந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல்ஸ் கூட வந்து மீட்டிங் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிட்டுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட்டிங்லேயும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இருக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. 14 நாட்கள் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தளபதியோட இனிமேல் வந்து ஒவ்வொன்றுமே இருக்குது. ஸோ 5 வருஷத்தில் தளபதி அவர்கள் என்னென்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்கிறது தமிழக மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான ஒவ்வொரு மாற்றமும் நிகழ்ந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.